மதுரை பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில அமித்ஷா பேசும்போது, எனக்கு தமிழ் பேச தெரியல அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. அதுக்கு வந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாங்க, இது ஒரு நாடகம். நீங்க பாருங்க, சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி. அதிலிருந்து பிரிந்து தான் மத்த மொழிகள்னு சொன்னது யாரு? அமித்ஷா. அப்போதே நம்ம 8,00,00,000 தமிழர்களின் நெஞ்சத்தில் ஈட்டியை இறக்கியவர் வந்து அமித்ஷா. ஆனா இன்னைக்கு வந்து நாடகம் ஆடுறாரு. தமிழ்ல வந்து எனக்கு பேச தெரியலையே அப்படிங்கிற வருந்துகிறேன்னு நாடகம் ஆடுறாரு அப்படின்ட்டு நம்ம அண்ணன் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்றாங்க. நாஞ்சில் சம்பத் அண்ணன் உண்மையிலேயே மிகச்சிறந்த பேச்சாளர். இந்த சமூகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய பொறுப்புகளுக்கும் வராத மிகச்சிறந்த ஒரு அறிவுஜீன்னு சொல்லலாம். எல்லாரும் அவர பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா என்னவோ தெரியல, அவருக்கு பயன்படுகிற மாரி யாருமே எதுவுமே செய்யல. வைகோ கிட்ட இருந்தாரு, திமுகவுல இருந்தாரு, அம்மா கிட்ட போனாங்க. எத்தனையோ கட்சிகள் இடம் மாறுனாலும், அவருக்கு ஒரு இடம் கிடைக்கவே இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். ஆ என்ன பண்றது? நல்லவர்களுக்கு இங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு இடம் கிடைக்கிறது அரிது தான். ரொம்ப நேர்மையான ஒரு பேச்சாளர் வந்து நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவர்கள். அவங்க பேச்செல்லாம் கேட்க நாங்க ஓடோடி போய் அ எங்க நடந்தாலும் போய் கேட்குற ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா நெறைய விஷயங்கள அவரு சுவாரஸ்யமா ரொம்ப பேசுவாரு. அப்படிதான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அமித்ஷா சொன்னதுல நாடகம் தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. ஆனா செய்வாங்களா அப்படின்னா, அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அண்ணன் சொன்னது கிட்டத்தட்ட உண்மையும் கூட.